உரிக்கம் நாவிக்கம் திங்கம் கடிக்கம் விழுங்குறம் மரா பேல்றம் இவங்க என்ன செய்யுது எல்லாத்துக்கும் செல்வியும் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ்கள் அவைய ஸ்டேட்டஸ்ல சண்டை லவ் மேட்டர் போய் தெரிஞ்சிட்டா நம்ம லவ் பண்ணல வீட்டை தெரிஞ்சிட்டா ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே தங்கச்சியா பாரியா இது வந்து சாராயம் கூட வந்ததாலே நாங்கள் சாக போறோம் சரியா உங்களோட இதயம் இருக்குல்ல அது சாராயத்தில் இயங்குது சாராயத்தில் இயங்குற இதயம் கொஞ்ச நாள் கொத்தனார் அதுக்கு பிறகு இந்த என்னத்தை பாத்தியாவோ அண்ணனை பாத்தியாவான்னு வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களுக்குள்ள போக முடியலை சமுதாய சீர்கேட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசிக்கிறதா கவலைப்படுறதா நோ ஐடியா. ஆனால் இன்னைக்கு சம்பவம் கொஞ்சம் இருக்குது. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? தோட்டுவாடியை கண்டா பாடி பண்ணாங்க நக்கல் அடிச்சாங்க. என்னோட படைப்பாருங்க பேசி பாருங்கன்னா எப்படி ஆடந்து நான் மற்றவங்களை நக்கல் போது வைக்கிறான். என்னோட படைப்பாரு எப்படி ஆடந்து சாமி அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிறு அழகு நீ பேசும் தமிழ் அழகு. என்னண்டு நம்மளோட லவ் மேட்டர் போய் தெரிஞ்சிட்டா நம்ம ரெண்டும் லவ் பண்றோம்ல வீட்டை தெரிஞ்சிட்டா. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தங்கச்சியா பாரியா என் தங்கச்சி தேவதை மாதிரி. எங்க அம்மா அப்பா பண்ண பெரிய புண்ணியம் இப்படி ஒரு தேவதையை பெற்றது. நீ விடை கொடுன்னு நீ ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கடைசியில நான் இதை சமூக வலைத்தள விட்டு விடை கொடுத்து போனா நல்ல போல தெரியுது. பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல விடை கொடு நிலவே பாட்டுக்கு ராத்தாட ஆட்டத்தை. செல்விதான் கக்குசி போக்களையும் செல்விதான். நாங்க சோளம் கருது இன்றைக்கு வேண்டின உரிக்கம் நாவிக்கம் திங்கம் கடிக்கம் விழுங்குறம் மரா பேல்றம் இவங்க என்ன செய்யுது எல்லாத்துக்கும் செல்வியும் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ்கள் அவைய ஸ்டேட்டஸ்ல சண்டை. மாமியா கேசணும்டா என் மருமகள் ஒரு ஸ்டேட்டஸ் போறேன். இப்ப 5-6 கிழவிகளுக்கு மாமியா கேசுறேன். இப்ப 5-6 கிழவிகளுக்கு மகனும் பொண்டாட்டியும் நல்லா இருந்தா பிடிக்கிற இல்லையாண்டி என்ற ஒரு கேஸ். அதை பார்த்தா மாமியாக்கு விளைஞ்சிருமே. இனி அவள் இப்ப 5-6 ஹோமர்கள் உம்மாவையும் மகனையும் பிரிக்கிறதுலயே கவனமா இருக்காங்க. அவ ஒரு ஸ்டேட்டஸ்.
பௌத்தரிச்சல் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம். சில ஆக்களை ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கோல் எடுத்து கேட்குறேன், என்னடா வீட்டை பொண்டாட்டியோட சண்டையா பயங்கரமா போகுது ஸ்டேட்டஸ் என்ன. சில உறவுகளின் உண்மை முகம் தெரிகிறது என்று போட்டிருக்கேன், அவ்வளவு அடி விழுந்திருக்கேன் அர்த்தம். தேவையில்லாத ஸ்டேட்டஸ்லயே ஊர்ல நம்மளோட குடும்பத்துக்கு நடக்கிறத அள்ளி கொட்டியாச்சு. நாம சும்மா குடும்ப பிரச்சனையை பயம் பண்ணதுக்கு, பொண்டாட்டி புருஷன் பிரச்சனையை பயம் பண்ணதுக்கு ஒருத்தங்க கேட்டானே என்ன பொண்டாட்டியோட சண்டையாண்டா அடப்பாவி. சும்மா பயம் பண்ணதுக்கே நம்மகிட்ட என்ன பொண்டாட்டியோட சண்டையாண்டு கேட்கானண்டா. ஸ்டேட்டஸுக்கு எப்படி விளங்கும் ஜனங்கள்? அப்ப ஸ்டேட்டஸ்லயே சண்டை அது வேறு. இந்த போனை வச்சுக்கிட்டு படுற பாடு குரூப்புகள் அவங்க உருவாக்கி போட்டு குரூப்புகள் உருவாக்கி சோசியல் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பேருக்கு சோசியல் ஒர்க் நல்லது நல்லது செய்யப்படும். வீட்டை கொண்டாடிக்கிட்டு நல்லது செஞ்சிருக்கியா, நீ பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கியா? என்ன செய்றீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணதே தேங்க்யூ. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு லைக் பண்ணினீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எவ்வளோ ஹெல்ப் பண்ணது ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் நினைக்கல நான் நாட்டில் இவ்வளோ ஒரு ஐடி பாவிச்சேன், அந்த ஐடியில் எனக்கு லைக்கே கிடைக்கல. சொல்ல போனேன் இந்த ஃபாரினுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஐடியா திறந்து எனக்கு இந்த லைக் கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள். இல்லாட்டி நான் சும்மா லைக் தேடிக்க மாட்டேன். நான் வீடியோ போட நீங்கள் லைக் பண்ணது, கமெண்ட் பண்ணது, இந்த ஒரு விஷயம் போட்டு நேற்று போட்ட வீடியோக்கு இவ்வளோ கமெண்ட் லைக் வருமெண்ட் சூழல் நான் எதிர்பார்க்கல. வெரி 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 ஹாப்பி ஆகிக்கிறேன் தெரியுமா. அப்படி ஒரு ஹாப்பி ஆகிக்குது. நான் ரொம்ப சொன்னேன் நான் வீடியோவில் டிக்டாக்லேருந்து இதாக போகிறோமாண்டு முதல்ல நான் 100K அடிச்சு நான் சொன்னேன் என்ன தான் போயிட்டு பார்த்தேன் 100K தாண்டி வந்துக்குதுமா அப்படின்ட்டு. ரொம்ப சொன்னாங்க அப்போ நீ இது டிலீட் பண்ணிடு அப்படின்ட்டு. இதே இந்த லாஸ்ட் வீடியோ. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் யூ, ரொம்ப 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 மிஸ் யூ. எனக்கு லைக் பண்ண பாய் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோக்கு எத்தனை பேர் கமெண்ட் மெசேஜ் வருதுன்னு பார்த்து நான் முக்கியம் இனி இன்ஷா அல்லா பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சரி அப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஓகே இது வந்து சாராயம் கூட வந்ததாலே நாங்கள் சாக போகிறோம். சரியா? உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது கேளுங்க. அதாவது சாரத்தை இதேத்தினா நாங்கள் சாதம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. நாங்கள் குள்ள கொடுக்கலாம். அப்போ குள்ள கொடுத்தா நாங்கள் இதில் இதே மாதிரி இருக்குல்ல, அது சேலத்தில் இயங்குது. சேலத்தில் இயங்குற இதே சேலத்தை நீங்கள் விளையாட்டு கொண்டு போகிற காரணம் என்ன சொல்லுங்க? ஏன் எனக்கு விளைய உயர்த்துறீங்க? நாங்கள் தாலியோட இருக்கோம், சந்தையாக இருக்கோம். நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன். எனக்கு நிறைய கமெண்ட் வந்துக்குது. எல்லாரும் கேட்குறீங்க நான் முடிச்சா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போட்டா, இல்லை லவ் பண்ணுறேன், இல்லை லவ் பிரேக்கப்பா, எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ சொல்கிறவங்க எல்லாம் லவ் இல்லை, முடிச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. சிங்கள தைக்கிறாங்க, லவ் பண்ணுற ஐடியா இல்லை. இந்த சின்ன வயசுல உழைக்கணும், அந்த ஒரு லட்சியம் இருக்குது. லட்சியம் முடிக்கு அது நிறைவேறணும். அதுக்காக வெயிட் பண்ணி முடிஞ்சு ஒருத்தன் கிடைச்சா லவ் பண்ணுறேன் பெட்டர் தான், லவ் பண்ணாமல் முடியாது பெட்டர் தான். அது எப்படி அமையுமோ அந்த ஐடியா வச்சு வேண்டிய காலத்தை இருக்குது. அதுக்கு விட எனக்கு நான் இப்போக்கி யோசிக்கிற எல்லாமே என் அம்மா அப்பா சந்தோஷம் வைக்கணும், ரொம்ப நல்ல பிள்ளை வைக்கணும். இதுக்கு முதல் கெட்ட பிள்ளையாக இருந்தேன், இனிமேல் நல்ல பிள்ளை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். டிக்டாக் போவான்னு சொல்கிறாங்க அம்மாவை. ஷாலா போகிற ஐடியா டிக்டாக் வருவான். இருந்தால் ஒரு வீடியோ கூட 2 வீடியோ போயிட்டேன். லைவ் போய்ட்டு ஒரு கேஸ் ஆகிச்சு எனக்கு. யாரையும் வீடியோ அடிச்சு போட்டுட்டான். அதுலேயும் சும்மா இருந்துட்டேன். போட்டும் ஏன்னா டிக்டாக் எல்லாரும் பார்க்குறீங்களே சொல்லலை, எல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ஆனாலும் அதால் தான் நான் கொஞ்சம் இதை ஃபீலிங் பண்ணுறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் அதே யூடியூப்ல கொஞ்சம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஸ்மெல் பண்ண போல கொஞ்சம் அது ஒரு எப்பி கிடைக்குது எனக்கு. அதுதான் வரேன், வீடியோ போகிறேன். சில நாட்கள் எனக்கு ஏசியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கல்வி வேலையை நோக்கி போயிட்டு வைக்கிறேன். இந்த தொடர்ந்து 5 மாதம் ஆக போகுது. ஜனவரி 18 வந்து 5 மாதம் தோணுது. 5 மாதத்துக்கு இந்த 96 அடிச்சது பெரிய புதினப்பட்டு எல்லாமே கேட்குறாங்க. என்ன வருஷக்கணக்காக தோணுது அப்படி ஏன் கேட்குறாங்க ஆட்கள். அப்பயும் சொல்கிறேனே நான் வீடியோ போடுறவங்க லைக் பண்ணுறாங்க, பிடிக்காதாக்கள் லைக் பண்ண போகிறாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீடியோ போடுவோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து பண்ணுங்கள். தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சரி ஓகே பாய். பார்த்து பண்ணி விட்ருங்கப்பா, பார்த்து பண்ணி விட்ருங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கணும். யா அல்லாஹ், எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. அது உனக்கு என்னம்மா நீ பைத்தியம் என்ன வேணாலும் சொல்லலாம், நாங்கள் அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சொல்ல தெரியலை. சமூக ஊடகம் அதுவும் சீர்கேடாகி போயிருக்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்குத்தான் ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்படுத்தணும்னு சில விடயங்களை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது. இல்லைன்னா கடைசியில் முத்திருச்சின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இப்படித்தான் கடைசியில் நடு ரோட்டுக்கு வந்துடும். இந்த நிலைமை வராமல் சமுதாயத்தை எல்லாம் வல்லரவன் பாதுகாக்கட்டும். யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, இதெல்லாம் சமூக சீரழிவு. டச் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆபத்துக்கள் வரும் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களை. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.